2 வருஷத்துல பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். 50% இப்போ கொடுங்க, அப்புறமா நீங்க பில்டிங் கம்ப்ளீஷன்ல 50% கொடுங்க. இப்போ வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு அஷ்யூர்ட் ரெண்டல் கொடுக்குறேன், ஹை பிரைஸ் வரும்போது நான் உங்களுக்கு வித்து கொடுக்குறேன், அது என் கேரண்டி. அந்த மாதிரி கேரண்டி அவங்க ரிட்டர்ன்ல கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நம்ப கூடாது, நம்பாதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க ஹார்ட் ஆன் மணி லாஸ்ட் 20 years 30 years சம்பாதிச்சு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், அந்த கனவுலாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதான் ட்ரை பண்றோம். முக்கியமான இடத்துக்கு தான் போறோம் இல்லையா, சாப்பாடு. நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். கிச்சன் அப்படின்றப்ப எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு இடம். எவ்வளவு இருந்தாலும் விமன் இஸ் தி டிசிஷன் மேக்கர். அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிச்சன் தான். ஒரு மேனுமே இங்க வந்ததுக்கு அப்புறம் வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்காக நீங்க பண்ண விஷயங்கள்லாம் என்ன? அதுக்காக தான் மேம் பால்கனி கட்டிருக்கோம். வாவ், பெர்ஃபெக்ட் டைமிங். ஆக்சுவலி இல்ல கோல்டன் அப்படியே மின்னுது. பீச் எல்லாம் இவ்வளவு மின்னி நான் பார்த்ததே இல்ல. அதாவது மார்னிங் காஃபிக்கு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு, ஆனா ஈவினிங்குமே செம்மையா இருக்கு. ஆனா நான் ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் மறந்துட்டேன். என்னது? எல்லா வீடுக்கு நோ வால் ஷேரிங். ஸோ இந்த வீட்லேருந்து அந்த வீடு வரைக்கும் சவுண்ட் போகாது, ஸ்மெல் போகாது, ஒன்றுமே போகாது. இப்போ நோ வால் ஷேரிங் கொடுக்கும்போது இந்த ப்ரைவசி அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கம்ஃபர்ட் கூட கிடைக்குது. பிஹைண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது வியூவை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தப்ப கேமராவை மறந்துட்டேன். அதாவது இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ், ஒரு பெர்ஃபெக்டான டைமிங்ல சென்னையில நான் எங்க இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அம்பத்தூர் டு புழல் அண்ட் வேலம்மாள் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே டயகனலா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்கை லேக் சைட் ஃபேஸ் 3 அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்குறப்ப ஆப்வியஸா ஃபர்ஸ்டே நமக்கு தெரியும் இந்த ஆம்பியன்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஒவ்வொரு வீடுமே இங்க பார்த்து கட்டியிருக்காங்க. எந்தெந்த வீட்டுல எந்தெந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு மாடல் ஹவுஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். ஓகே, சில்வர் ஸ்கை லேக் சைட் உடைய டைரக்டரான பிரதீக் நம்ம கூட இருக்காரு. அண்ட் அவரே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா சுத்தி காட்டவும் போறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இங்க இருக்கு, எதனால நம்ம இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ் பண்றது, மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாட்ஸ், ஐடியாஸ், அதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க, அவங்க இதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது? ஸோ ஆப்வியஸ்லி comes with experience and dad, uncle when they were all working. அப்போ அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ விட்த் இந்த வால் டு வால் கிடைக்கும், எவ்வளோ ஃப்ரீ விட்த் கிடைக்கும், ஹாலில் எவ்வளோ வேணும், பெட்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். அண்ட் ப்ளஸ் லாட்ஸ் கோஸ் இன் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன். ஏன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் அந்த காலம் அப்படியே போகும், அந்த பீம்ஸ் அப்படியே போகும், ஓடிஎஸ் அப்படியே போகும். ஸோ அந்த ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல் பிளானிங் பண்ணி that's how we started this. Silver Sky Builders அப்படின்னு வரப்ப நீங்க சொன்னீங்க 3 generations அப்படின்னு சொல்லி. ஸோ 3 generation இருக்கப்ப அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை கொடுத்துருக்கும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னன்னா அதுல இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸா இது பாக்குறீங்க. அவ்வளோ அவங்க கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் அஸ் டு டேக் த பிராண்ட் ஃபார்வர்ட். பட் அட் த சேம் டைம் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி கூட இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ரெப்யூட்டேஷன், அவ்வளோ பிராண்ட் பில்டிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ட்ரஸ்ட் மக்கள் கொடுக்குறாங்க நம்மளுக்குன்னா we have to make sure that we deliver on that trust. We make sure that they get a very good product, they get a very good home, not just a product but a very good home. It is like a one time investment. It's like dream. A baby it's a dream. Yeah. It's a dream for everyone to buy a house. அவங்களுக்கு அந்த ஒரு satisfaction feeling வரணும். அவங்களுக்கு they should feel good. It should feel like it has brought them luck, it has brought them prosperity. It should feel like they have finally achieved their dreams. ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. ரொம்ப நேரம் நின்னுட்டே பேசுற மாதிரி இருக்கு, உட்கார்ந்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப சில்வர் ஸ்கைஸ் உடைய மோட்டோ என்ன, மெயின் மோட்டோ? So main motto is to deliver a very good home, a very peaceful livable home. So நாங்க main motto இல்ல USP அது மாதிரி சொன்னீங்கன்னா it's a good home at a fair price. Okay, budget friendly, yes, and more like dream come true for that. So இப்ப இருக்க அந்த காம்படிஷன்ஸ்ல நீங்க நிறைய உங்க இண்டஸ்ட்ரியில நிறைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு? லேண்ட் பிரைஸ் ஏத்தினே போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மேலே போகுது, அப்ரிசியேஷன் இருக்கு. யார் இப்போ வீடு வாங்குறாங்களோ, யார் லேண்ட் வாங்குறாங்களோ அவ்வளோ அப்ரிசியேஷன் கூட கிடைக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்க்ரீசிங். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. பட் ஆர் மோட்டோ இஸ் டு டெலிவர் ஒரு குட் ப்ராடக்ட். அதனால we try to be as competitive as possible and deliver a very good product
பொதுவா இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச்னா என்ன? இந்த இண்டஸ்ட்ரியிலே பெரிய சேலஞ்ச்னா அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் தான். ஒன்றுமே சேலஞ்ச் இல்லை. அப்புறமா எவ்ரி திங் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் யூ அக்வயர் அ க்ளீன் பீஸ் ஆஃப் லேண்ட், லீகல் டியூ டெலிஜென்ஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு அப்புறமா தான் நம்ம அக்விசிஷனே பண்ணுறோம். அகேன் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் அவங்க வாங்கினாங்கன்னா யாருக்குமே ட்ரபிள் வரக்கூடாது ஃபார் த நெக்ஸ்ட் 30, 40, 50 இயர்ஸ், 100 இயர்ஸ் கூட. ஸோ அவ்வளோ லீகல் டியூ டெலிஜென்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம எப்போவுமே ஏதாவது எனி பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்றது இன்னும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா, ஏன்னா அது அவங்க ஹார்ட் ஆன் மணி. அவங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அவங்க சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரீம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், இது மாதிரி இருக்கணும் நம்ம வீடு, எல்லாம் நிறைய கனவு இருக்கும். அந்த கனவுலாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதான் ட்ரை பண்றோம். as best as possible அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம். ஸோ obviously it is tough, it is not easy, I'm not going to lie. But we are thriving every day to try to be better, learn more and give more. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்க போறேன் அப்படின்னு இருக்கப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கிறது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு see டெவலப்பர். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸ் நீங்க உள்ள போய் சைட் விசிட் பண்ணுங்க. என்ன குவாலிட்டி யூஸ் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். பில்டிங் அவங்க எப்படி பிளானிங் பண்ணிருக்காங்க, மெயின் பிளானிங். நீங்க வந்த உடனே ஹவுஸ் ஹேஸ் டு பி வெல்கமிங். வந்த உடனே ஒரு ஓப்பன் ஏரியா, ஓப்பனா இருக்கணும். இப்போ நம்ம உள்ள வந்தோம், ஓப்பனா இருக்கு, சோஃபா லிவிங், ஃபேமிலி லிவிங் ஏரியா, டைனிங் ஏரியா, அப்புறமா ரூம்ஸ் ஆர் ஆன் த சைட். ஸோ தட் உங்களுக்கு டைரக்ட் நோ ஆப்ரேஷன், நோ வால்ஸ் இன் த பிட்வீன், அந்த மாதிரி அது நல்லா இருக்கும். அப்புறமா உங்க பாத்ரூம் பொசிஷனிங் எப்படி இருக்கு, ரூம்ஸ்குள்ள இருக்கா, ரூம்ஸ் வெளியில இருக்கா, அது நீங்க பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா எல்லாருமே 2-3 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின். இஃப் யூ சி வாஸ்து பார்க்கலாம். நீங்க நம்ம பண்றது எல்லாமே 100% வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹோம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ஃபேக் ப்ராமிசஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2 வருஷத்துல பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். 50% இப்போ கொடுங்க, அப்புறமா நீங்க பில்டிங் கம்ப்ளீஷன்ல 50% கொடுங்க, இப்போ வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு அஷ்யூர்ட் ரெண்டல் கொடுக்குறேன், ஹை பிரைஸ் வரும்போது நான் உங்களுக்கு வித்து கொடுக்குறேன், அது என் கேரண்டி. அந்த மாதிரி கேரண்டி அவங்க ரிட்டர்ன்ல கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நம்ப கூடாது, நம்பாதீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணி நீங்க அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் லைக் ட்ரையல் அண்ட் எரர்னா என்னவா இருக்கும்? பிளஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஹஸ் ஆக்சுவலி ஒர்க்ட் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க நினைச்சோம் தட் லெட்ஸ் நாட் கோ டு ஹை. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணோம், 2வது ஃபேஸ் பண்ணோம், அப்போ நாங்க 4 ஃப்ளோர்ஸ் தான் போனோம். பட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் திங் வி குடன்ட் கிவ், எங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியலன்னா அது ஒரு நல்ல வியூ, லேக் வியூ. இவ்வளோ 700 ஏக்கர் லேக் வச்சுட்டு அந்த லேக் வியூ கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த 3rd ஃபேஸ்ல அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் we have gone higher, we have gone 8 floors so that we can give நம்ம customers a best view கொடுக்கலாம். when they get up in the morning and sip that hot tea they should be able to see that view. கண்டிப்பா இப்ப நம்ம அதை பார்க்கணும். பிகாஸ் ஒரு காஃபி குடிக்கிற அந்த ஃபீல், அதுவும் நம்ம காலையில அந்த ஒரு டே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப அந்த வியூ ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ட் டைமிங் ஆக்சுவலி இல்ல, கோல்டன் அப்படியே மின்னுது. பீச் எல்லாம் இவ்வளவு மின்னி நான் பார்த்ததே இல்ல. நீங்க சொன்னீங்க அதாவது மார்னிங் காஃபிக்கு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு, ஆனா ஈவினிங்குமே செமையா இருக்கு. ஈவினிங் காஃபி கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ லேக் அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இங்க இருந்து பாக்குறப்ப ஏதோ ஒரு மூவி சாங்லாம் ஷூட் பண்ற பிளேஸ் மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட்டா அந்த மரம், ஒரு ஹாஃப் பில்டிங் அண்ட் இங்க வந்து ஒரு சன்செட் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மூவி மேல போனீங்கன்னா உங்க ஷூட்டிங்கே நடக்குது. இல்ல ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, லேக் வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். அது இப்ப ஃப்ளட் வந்துட்டு இருக்கப்ப எல்லாருக்குமே வந்து லேக்ல வந்து வீடு கட்டுறாங்க, லேக்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ளட் டைம்ல வந்து தண்ணி வந்துரும் அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கும்ல. சோ அதெல்லாம் பயம் இருக்கும். ஏன்னா முன்ன இவ்வளோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல எல்லாமே நெகட்டிவ் கூட இருக்கு, அதனால பயம் கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி இதுக்கப்புறமா ஒரு ரோடு கூட இருக்கு. இப்போ மரனால தெரியல, ஆனா பின்னால ரோடு கூட இருக்கு. அண்ட் இது ப்ராப்பர் லேண்ட், சிஎம்டிஏ சாங்ஷன் அண்ட் நம்ம ஒரு எரா கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் சாங்ஷன்ஸ் ஆர் இன் பிளேஸ். லீகல் டியூ டிலிஜென்ஸ் கரெக்டா பண்ணிருக்கோம். நம்ம ஒண்ணுமே இப்போ வரைக்கும் நம்ம ஒண்ணுமே அன்எத்திக்கலா ஒண்ணுமே பண்ணதே இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ்
பர்ஃபெக்ட். எல்லாமே நீங்க டாக்குமெண்ட்ஸ் கூட செக் பண்ணலாம். வருதா புயல் வந்துச்சு, இவ்வளோ புயல் வந்துச்சு, அப்போ ஒரு வாட்டி கூட நோ ஃப்ளட்டிங் அட் அவர் சைட். இங்க ஒரு ஃப்ளட்டிங் வரல, ஒரு ஃப்ளட்டிங் கூட இல்ல. and all that is thanks to the lake. we have designed அது மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் நம்ம. அதே மாதிரி அந்த தண்ணி வேணாம், ஆனா நல்ல தண்ணி வேணும். ஆமா, சோ அது கூட இருக்கு. அந்த ப்ராப்ளமும் இல்ல, அந்த ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா thanks to nature first problem is also is gone. No flooding நம்ம சைட்ல. plus at the same time fresh water பின்னாலே இருக்கு. அதனால ground water ரொம்ப நல்ல குவாலிட்டி மேடம். நோ மெட்ரோ. இப்போ இவ்வளவு வருஷமா நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரு வாட்டி கூட மெட்ரோ வாட்டர் வரணும் இல்ல டேங்கர் வரணும் ஒரு வாட்டி கூட. பிகாஸ் நான் எதனால இதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன்னா, நிறைய கமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும், இந்த மாதிரி லேக்ல வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்க முன்னாடி யோசிச்சீங்களா? அது ஆக்சுவலி நம்ம முன்னாடி யோசிக்கல. நம்ம எல்லாமே கரெக்டா தான் பண்றோம். ஒண்ணுமே நம்ம ஏன் கஸ்டமர்ஸ் டவுட் பண்ணுவாங்க, ஏன் குவெஸ்டின் பண்ணுவாங்க, அது மாதிரி எப்பவுமே யோசிக்கல. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல் கஸ்டமர்ஸ் ஆர் வெரி வெல் எஜுகேட்டட். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ் இருக்கு, என்ன சைஸ் இருக்கு, என்ன வாஸ்து இருக்கு, தண்ணி நல்லா இருக்கா இல்லையா, அவங்க லீகல் கிளியரா இல்லையா, அவங்க ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுவாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது எங்களுக்கும் நல்லது. Yeah, you can be more transparent. We can be more transparent. At the same time ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது அடுத்த வாட்டி எப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். Again it will be a learning curve. So ரெண்டுத்துலயும் அட்வான்டேஜ் நம்மளுக்காக. கண்டிப்பா ஒரு நல்ல வியூ கொடுத்திருக்கீங்க. and அப்படியே உள்ள போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பா வாங்க. ஆக்சுவலி அங்கேயே இருந்துடலாம்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் we have to explore. நிறைய இடங்கள் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஆனா நாங்க அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். எப்படி வாங்க காமிக்கிறேன். ஓ, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா? ஆனா மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இல்ல, இங்கேயும் ஒரு லேக் வியூ இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஆர்டிபிஷியலா எதையும் வந்து நம்ம வால்பேப்பரா அந்த மாதிரிலாம் வச்சு அட்ராக்ட் பண்ணுன்றதே தேவையில்ல. விண்டோ போட்டா போதும். ஆமா, அதுதான் தோணுது டக்குன்னு பாக்குறப்ப. This is the main bedroom of the apartment. So நாங்க இங்க cupboards பிளான் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. and it has an attached bathroom. and அந்த லைட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. யா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கஸ்டமரோட சஜஷன்ஸ் வாங்குவீங்கல்ல, ஒரு பில்டிங் அப்படின்றப்ப கஸ்டமரோட உள்ள இன்டீரியருக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நிறைய சஜஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்க இங்க கொண்டு வந்த விஷயங்கள்லாம் என்ன? கஸ்டமரோட சஜஷன் நம்ம இன்புட் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செகண்ட் ஃபேஸ்ல இருந்து தேர்ட் ஃபேஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அங்க அவங்க மேஜர்லி 2 BHK அவங்க அட்டாச் பாத்ரூம் கூட தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அது ஓவர் டைம் அந்த டிமாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் வரும்போது அப்போ அவங்களுக்கு யூசேஜ் வேற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம 3 BHKல தனித்தனி வேரியேஷன்ஸ் வச்சிருக்கோம். இந்த வேரியேஷன்ல உங்களுக்கு எல்லாமே அட்டாச் பாத்ரூம். நம்ம கிட்ட 3 BHKல நம்ம கிட்ட 2 attached and 1 common கூட இருக்கு. ஸோ அது மாதிரி வேரியேஷன்ஸ் நம்ம எப்படி ஜாஸ்தி பண்ணலாம், ஸோ தட் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் மேட்ச் பண்ண முடியும். இது செகண்ட் பெட்ரூம் ஆர் கிட்ஸ் ரூம் நீங்க அப்படி கூட சொல்லலாம். இது நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, இது ரெண்டுமே ஒரே செக்ஷன் ஆஃப் தி ஏரியால வந்துரும். ஓகே. சோ சின்ன குழந்தை இருந்தா அவங்க ஈஸியா வந்து பார்க்கலாம். சோ தட் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் this is for kids. ஓகே. சோ அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம்க்கு போறோம். இதுதான் தேர்ட் பெட்ரூம். பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஆமா. சோ பேரண்ட்ஸ் கூட இருந்தா this can be அவங்க பேரண்ட்ஸ் ரூம் or something. இல்ல யாராவது கெஸ்ட் வருவாங்க, கெஸ்ட் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே நீங்க இங்கே ஒரு லேக். ஆக்சுவலி இந்த ரூம்ல வந்து நான் டவுட் இருந்தது எனக்கு, பிகாஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இங்க 360 டிகிரில எங்க திரும்பினாலும் ஒரு லேக் வியூ இருக்கு. சோ அடுத்தது முக்கியமான இடத்துக்கு தான் போறோம் இல்லையா? ரொம்ப முக்கியமான இடம் மேடம். சாப்பாடு. நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். ஓகே. இங்கே ஒரு லேக் வியூ இருக்கா? இங்க கூட இருக்கு மேடம். சோ கிச்சன் அப்படின்றப்ப எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு இடம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேம். ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் விமன் இஸ் தி டிசிஷன் மேக்கர். ஆமா. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிச்சன் தான். கிச்சன் ஒரு நல்லா ஸ்பேஷியஸ் கிச்சனாக இருக்கணும். அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். உங்களுக்கு ஸ்டவ் அங்கே கரெக்டாக வருதா, அது வாஷ் ஏரியா கரெக்டாக இருக்கா, டீட்டெயில் அட்டென்ஷன் டு டீட்டெயில் நம்ம கொடுத்து அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கு அவங்க வரும்போது அந்த வாவ் ஃபேக்டர் இருக்கு. ஆனா இப்ப உமனுக்காக அப்படின்றத தாண்டி ஒரு மேனுமே இங்க வந்ததுக்கு அப்புறம் வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்காக நீங்க பண்ண விஷயங்கள்லாம் என்ன? அதுக்காக தான் மேம் பால்கனி கட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி அது இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கிளப் ஹவுஸ் இருக்கு. ஸோ வீட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல், ஜிம் இருக்கு, டிடி ஹால் இருக்கு, கேம்ஸ் ரூம் இருக்கு. அங்கே டிடி இருக்கு, கேரம் இருக்கு, செஸ் இருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஸோ அவங்க வரும்போது ஈவினிங்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணணும். என் கிச்சன் வந்து கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்றப்போ கிச்சன் வந்து இதுதான் என் மாடல், அதுல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதுல என்ன நல்லா இருந்தது?
ஸோ மேடம் நம்ம கிச்சன் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் பொசிஷன் எந்த சைடு வரணும், எந்த ஃபேஸிங் வரணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்புறமா உங்கள் ஆக்சஸ் அண்ட் மூமெண்ட் ஏரியா. ஏன்னா அவங்க இங்கேருந்து காய்கறி எடுப்பாங்க, இங்கேருந்து ஃப்ரூட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதை எடுக்கும்போது இப்படி போய் அப்படி போய் அதெல்லாம் அவங்க பிரச்சனை டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த டென்ஷன் ஆகாமல் அந்த ஓப்பன் ஏரியா கிடைக்கணும். அந்த ஓப்பன் ஏரியா இருந்தாவே அவங்க எப்படி செட் பண்ணும் அவங்க கிச்சன் அவங்க பர்சனலாக அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, டென்ஷன் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கணுன்றதான் மோட்டிவ்ங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அமைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ சில்வர் ஸ்கை பில்டர்ஸ் அப்படின்னு வரப்ப ஒரு லொகேஷன் சூஸ் பண்றீங்கன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் மெயினாக பார்ப்பீங்க? மேடம் நம்ம லொகேஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் செக்ஸ் இருக்கு. ஸோ அதில் மெயின் என்னன்னா 5-6 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன் மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ ஒன்று ஆக்சஸ் எப்படி இருக்கு, ஆக்சஸ் ரோடு நல்லா இருக்கா, அப்புறமா பெரிய ரோடா சின்ன ரோடா, க்ளோசஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டேஷன் அந்த லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரம். ஏன்னா யார் இருக்கிறாங்களோ அவங்க அங்கே கம்யூட் பண்ணணும். நிறைய பேர் பைக் கூட வச்சுருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ பக்கம் இருக்குது. அப்புறமா அவங்க க்ளோசஸ்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பக்கம் இருக்குது. நான் அது ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா திருப்பியும் ஓல்டு பீப்புள் எப்படி போவாங்க வருவாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்ச். ஸோ அது பார்ப்போம். அப்புறமா லேண்ட் ஷேப் எப்படி இருக்குது. ஷேப் நல்லா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அது கூட இம்பார்ட்டண்ட். அண்ட் அங்கே அந்த ஏரியாவில் தண்ணி எப்படி இருக்குது அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ண போகிறது மெயின் திங் தண்ணி தான். ஸோ அது டெய்லி அவங்க ஸ்ட்ரகிள் இருக்குது. மெட்ரோலேருந்து தண்ணி வரணும் இல்லை டேங்கருக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ முடியுமோ அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். 5-6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பட் ஆப்வியஸ்லி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒயிட் டாபிக் இது. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்ல, அதாவது நார்த் மெட்ராஸ் அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க இந்த டைம். ஸோ எதனால அதை ஃபோக்கஸ் பண்ணீங்க? இந்த லொகேஷனோட அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு புரிஞ்சுது. மெயின் சிட்டிலேருந்து ப்ராக்சிமிட்டி புரிஞ்சுது. எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ சிட்டி தான் இது. நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ப்ராப்பர் சிட்டி தான் இது. ஸோ லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் தான் மெயின் மேடம். எவ்வளோ தூரமாக இருக்குது, எவ்வளோ பக்கமாக இருக்குது, இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. ஸோ பக்கத்தில் தியேட்டர் இருக்கா. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். பிகாஸ் இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் சில ஏஜ் குரூப் வந்து எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த லொக்கேஷன் அப்படின்றதும். இப்போ ஈகோ சிஸ்டம் கூட தேவை. மால் எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம ஸ்டோர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, தியேட்டர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இல்லை உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அது எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் கூட நம்ம லொக்கேஷன் பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சில்வர் ஸ்கை லேக் சைட் 3 அப்படின்றப்ப உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்ல சில விஷயங்கள். ஸோ அந்த வகையில் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறது இந்த லொக்கேஷன் தான். ரொம்ப சிட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது இந்த லொக்கேஷன். ப்ளஸ் எனக்கு சில்வர் ஸ்கை பில்டர்ஸ் எப்படி அசோசியேட் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க என்ன வாண்ட்ஸ் இருக்குது, நீட்ஸ் இருக்குது, டிசைர்ஸ் இருக்குது, அதான் நாங்களும் பார்க்குறோம். தட் நாங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹோமாக கிடைக்கும். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் அது பண்ணும்போது தான் we have actually realized lot of our employees have bought with us. Okay. And this is the third phase. நாங்கள் இது 3வது phase பண்ணுறோம். More than 1/3 of our sales is from our existing customers. அது எனக்கு ஒரு ரொம்ப பெருமை, கிராட்டிடியூட் சொல்லலாம். அவங்க இவ்வளோ நம்பிக்கை காமிச்சிருக்காங்க, இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணும். நீங்க சொல்றப்பதான் எனக்கு தோணுது, அதாவது சில்வர் ஸ்கை வந்து எப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணுவாங்க, நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரெடியா இருப்பாங்கல்ல. கண்டிப்பா மேடம். ஸோ இப்போ கூட நம்ம நார்த் மெட்ராஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நார்த் மெட்ராஸ்லேயே நம்ம இப்போ 3 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ண போறோம் இன் த கமிங் ஃபியூச்சர். ஸோ ஆல்ரெடி எந்தூசியாசம் இருக்கு, எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அண்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆல்சோ ஆஸ் லிவிங் பட் ஆல்சோ ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு விதமே எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றப்ப நீங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிருப்பீங்க, அந்த விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் இல்லையா? சோ இன்டீரியரா நீங்க ஹெல்ப்ஃபுல்லா என்னென்ன பண்ணிருக்கீங்க? ஸோ மேம், நம்ம கொடுக்கறது செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட்ஸ். இது மாடல் அபார்ட்மெண்ட் இப்போ நம்ம பாக்குறது. ஓகே, எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நாங்க கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தனி ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம வாங்கின வீடு நம்ம எப்படி டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ எங்க ஃபேஸ் 3 வரப்போ இந்த லேக் அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வந்தீங்க அப்படின்றது. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஸோ மேம், நம்ம அடுத்த அப்டேட்ஸ் பேசிக்லி வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி. இன்னும் எப்படி டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஹோம் ஆட்டோமேஷன், அதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம். ஸோ தட்
யார் பீப்புள் வராங்க, யார் ஃபேமிலிஸ் வராங்க தங்குறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் எப்படி ஜாஸ்தி ஆகும், அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எப்படி எங்கள் மிஸ்டேக்ஸ் குறையணும், அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஜாஸ்தி ஏறணும். இவ்வளோ பேசணும், ஆனால் நான் ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் மறந்துட்டேன். என்னது? எல்லா வீடுக்கு நோ வால் ஷேரிங். ஸோ நோ 2 walls ஆர் அட்டாச் டுகெதர். ஸோ இந்த வீட்லேருந்து அந்த வீடு வரைக்கும் சவுண்ட் போகாது, ஸ்மெல் போகாது, ஒண்ணுமே போகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு வரப்ப இதுதான் அதிகமா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதனாலதான் இப்போ அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. பீப்புள் ஏன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ரிஃபர் பண்றாங்களோ, ஏன் வில்லா ப்ரிஃபர் பண்றாங்களோ, ஏன்னா அந்த பிரைவசி ஒன்று கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம நோ வால் ஷேரிங் கொடுக்கும்போது இந்த பிரைவசி அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கம்ஃபர்ட் கூட கிடைக்குது. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பி இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நீங்க இதெல்லாம் பிளான்ல இருக்கப்போ என்ன ஆனாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல? கண்டிப்பா மேடம், ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல நம்பர் 1 நீங்க சொன்ன மாதிரி ஃபேக் ப்ராமிசஸ். நீங்க யார்கிட்ட கம்பெனில பேசினாலும் என்ன ஆக்சுவல்ஸ் இருக்கோ அப்படிதான் சொல்லுவாங்க. 100% டிரான்ஸ்பெரன்சி. நீங்க எப்போ வந்தாலும் இந்த ஸ்லாப் ஆயிடுச்சு, இந்த பேமெண்ட் வாங்க பாருங்க, ஸ்லாப் ஆயிடுச்சா அப்புறமா பேமெண்ட் கொடுங்க. ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே 100% டிரான்ஸ்பெரன்சி வச்சிருக்கோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ், 0 காம்ப்ரமைஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. இப்போ இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 30-40 வருஷம் கழிச்சு கூட இந்த வீடு பார்த்தா அது ஒரு டிசைரபிள் வீடாக இருக்கணும், அவங்க லிவிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் எங்கள் மெயின் எய்ம். அதனால தான் எங்கள் பழைய கஸ்டமர்ஸ் கூட இப்போ கண்டினியூஸாக எங்கள் கூட வாங்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அடுத்தடுத்து இவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சில விஷயங்கள் இப்படி இருக்கும்னு சொல்லி, பட் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் விஷனாக ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, ஃபியூச்சர் பிளான்ஸாக. ஸோ அதெல்லாம் என்ன? நம்மளுக்கு ஒரே டார்கெட் தான் மேம், தட் எல்லாருக்குமே நல்லா வீடு கிடைக்கணும், எல்லாருக்குமே நல்லா வீடு கொடுக்கணும். இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணும், அவ்வளோ ப்ராஜெக்ட், அதுதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் அங்கதான் வச்சாரு ட்விஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஏதோ டார்கெட் இல்லை. நம்ம பண்ணுறோன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி வீடு கிடச்சிருக்கா, நல்லா இருக்காங்களா, அண்ட் நல்லா ப்ராஜெக்டாக பண்ணோம். ஏன்னா அங்கே எல்லா வசதியோட இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம டார்கெட், தட் எவ்ரி ஒன் ஷுட் கெட் அ குட் ஹவுஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல மிஷன், நல்ல விஷன்லாம் வச்சிருக்கப்ப உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் தாண்டி ஓகே என்னோட கஸ்டமருக்கு இதெல்லாம் அப்டேட் ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை உங்களோட ஃபியூச்சர் விஷனாக யோசிச்சதுக்காக இன்னும் நிறைய சக்ஸஸ் வரணும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கீப்பிங் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், அந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்தாக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ. பிகாஸ் ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு அடுத்த என்ன விஷயம் அப்படின்றப்ப அடுத்து நாங்கள் இத்தனை விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ண போறோன்றது சொல்லுவாங்க. பட் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி சொன்னது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ.